நேற்று மதுரையில் வல்லபதேவன் பாண்டியன் பார்த்தோமே ஞாபகம் இருக்கா? மோட்சத்துக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு ராஜா யோசிப்பார். இன்னைக்கு வந்த அவரோட ஃப்ரெண்டான செல்வநம்பி, முக்கியமான மந்திரி அவர், இந்த கிங் பேலஸில் அவர்கிட்ட கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், ராஜா ராஜா நம்ம மேலே தூணில் ஒரு மூட்டையில் கோல்டு காயின்ஸ் எல்லாம் போட்டு கட்டி வைப்போம் ராஜா. அப்போது யார் தன்னோட பெருமாள் கிரேட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறாளோ அந்த காயின் தன்னால் கீழே விழணும் அப்படின்னு சொல்கிறாராம் ராஜா கிட்ட. ஓகேயா? என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுதா? அதே டயத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் தூங்கின்னு இருக்காராம். அப்போது கனவுல பெருமாள் வராராம். வந்துட்டு விஷ்ணு சித்தர், நீ மதுரைக்கு போயிட்டு நாராயணன் தான் கிரேட்டுன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது விஷ்ணு சித்தர் கேட்குறாராம், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி போய் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கும்போது, நான் இருக்கேன், யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறாராம். சரின்னு மதுரைக்கு வந்துடுறாராம். மதுரைக்கு வல்லபதேவ பாண்டியனும் அவர் ராஜாவோட மந்திரியும் பெஸ்ட் ஃப்ரெண்டுமான செல்வநம்பியும் இருக்கா. மற்றபடி எல்லாரும் இருக்காளாம். அப்போ பெரியாழ்வார் உள்ளே வராராம். உள்ளே வந்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறார் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேளா, இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஆண்டாளோட கதையை சொல்லின்னு இருக்கா, நம்மளும் உட்காந்து ஆண்டாள் கதை கேட்போமா அப்படின்னு சொல்கிறேளா? எல்லாரும் கேட்குறேளா? என்ன சொல்லியிருக்கா ஆண்டாள்? கூடியிருந்து குளிர்ந்தேதோ ரெம்பாவாய். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணணும். ஓகே, ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாய், see you tomorrow.